அதாவது ராமராஜ்யம் அப்படின்னு ஒரு படம். அந்த படம் தான் வந்து நம்ம காந்தி வந்து பார்த்த ஒரே தமிழ் படம். அந்த படத்தை தயாரித்ததும் ஏவிஎம் தான். தமிழ் சினிமாவில் ஒரு பிரபலமாக இருக்கிற நடிகர்களோ நடிகைகளோ இயக்குநர்களோ தயாரிப்பாளர்களோ மியூசிக் டைரக்டர்ஸோ இல்லை யாராகட்டும் ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே கால் வைக்காதவங்க ஒருத்தர் இருக்கவே மாட்டாங்க. ஒரு பசங்களுக்கும் அப்பா தான் ஹீரோ. அப்படி வந்து சரவணன் சாரோட ஹீரோ யார் அப்படின்னா மெய்யப்பன் செட்டியார் தான். சிவாஜி கணேசன் சார் இன்னைக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி கிடைச்சதே வந்து ஏவிஎம் நிறுவனத்தின் மூலமாக தான். கமலஹாசன் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக தான் வந்து அறிமுகப்படுத்தினாங்க களத்தூர் கண்ணம்மாவில். ஆனால் கமலஹாசனுக்கு இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆலமரமாக வளர்ந்து நிற்கிறாரு. ஏவிஎம்ல போட்ட விதை தான் இன்னைக்கு கமலஹாசன்கிற ஒரு ஆலமரமாக இன்னைக்கு வளர்ந்து நிற்கிறாரு. சிவகுமார் சாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தி இன்னைக்கு அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டாக இருக்கார். அந்த மாதிரி அவருடைய வாரிசு சூர்யா, அவரை வச்சும் பார்த்தீங்கன்னா அயன் படம் எடுத்திருக்காங்க, பேரழகன் படம் எடுத்திருக்காங்க, விஜய் வச்சு எடுத்திருக்காங்க, அஜித்தை வச்சு எடுத்திருக்காங்க. சரவணன் சாரும் அவங்க அப்பா மெய்யப்பன் செட்டியார் சார் 2 பேரும் கூப்பிட்டு சிவகுமார் சார்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் பேரை மாற்றலாமா, பழனிசாமின்னு அவருடைய ஒரிஜினல் பேர், அதை மாற்றி வந்து சிவகுமார்னு வைக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது நீங்கள் என்ன வச்சாலும் சரி அதான் இனிமேல் என்னோட பேருன்னு சொல்லி அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டார் சிவகுமார். நமக்கு இந்த திரை உலகத்தில் வந்து ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்து ஒரு பெரிய கதவை திறந்து விட்டது யார் அப்படின்னா ஏவிஎம் நிறுவனம் தான். அந்த நிறுவனத்தினுடைய வாரிசு சரவணனுடைய பேரை நம்ம பையனுக்கு வைப்போன்னு சரவணன் அப்படின்ற பேரை வந்து அவர் சூர்யாவுக்கு வச்சார். அதுதான் அந்த கதை. இது முந்தானை முடிச்சு படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏவிஎம் உடைய கேரியர்லேயே பெஸ்ட் படம். 178 படத்தில் தோல்வி படங்களே இல்லாம இருந்திருக்குமா அப்படின்னா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரஜினிகாந்த் போய் ஏவிஎம் சரவணன் சார்ட்ட கேட்கிறாரு, சார் நம்ம வந்து ஒரு பெரிய படம் பண்ணணும் அப்படின்னோட ரஜினிகாந்த் எடுத்த படம் தான் அந்த சிவாஜி படம். அந்த நேரம் 80 வருஷமா தமிழ் சினிமாவில் வந்து தொடர்ந்து இருந்திருக்காங்க. அந்த ரத்தம், அந்த ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாரோட ரத்தம் அது வந்து சரவணன் சாருக்கு இருந்துச்சு. இன்னும் வாரிசுகள் இருக்காங்க, பாலசுப்ரமணியம், முருகன் அப்படின்லாம் வாரிசுகள் இருக்காங்க, அவங்களோட வாரிசுகள் இருக்காங்க. ஜெம் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா டிவி சேனல்ஸ் ஆகட்டும் எல்லா இடத்துலையும் வந்துட்டு இவரை நம்ம வந்து மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஐக்கான் வந்துட்டு ஏவிஎம் அப்படின்னா இதில் ஏவிஎம் சரவணன் அவர்களுடைய பங்கு மிகப்பெரிய ஒரு பங்கு. அவரோட இழப்பு வந்து ஒரு தாங்க முடியாத வந்து ஒரு இழப்பாக இருக்குது. ஸோ அவரை பற்றி வந்துட்டு நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதை பற்றி விரிவாக பேசுறதுக்காக வந்திருக்காங்க சினிமா விமர்சகர், ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். நேத்திலேருந்து எல்லாருமே வந்து பயங்கரமான ஒரு சோகம். அந்த தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஐக்கான் வந்து ஏவிஎம் சரவணன் அவர்கள். ஸோ இந்த ஏவிஎம் சரவணன் இந்த பேருக்கு பின்னாடி எவ்வளோ படங்கள் இருக்குது, எவ்வளோ கடந்து வந்த பாதை என்ன சார் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே? இல்லை, ஏவிஎம் சரவணன் அப்படின்னா சாதாரணமாக கடந்து போக முடியாது. ஏவிஎம்மே சாதாரணமாக கடந்து போக முடியாது. கிட்டத்தட்ட 80 வருஷ தமிழ் சினிமாவில் அவங்களுடைய ஆளுமை இருக்குது. அதாவது 1932 பார்த்தீங்கன்னா ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் இருக்கார்ல, அவர் வந்து சரஸ்வதி ஸ்டோர்ஸ்னு ரெக்கார்டு போடுவாங்க. அப்போல்லாம் அந்த பாட்டோட ரெக்கார்ட் போடுவாங்க. அப்படி ஒரு ரெக்கார்ட் கம்பெனி தான் மவுண்ட் ரோடில் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் படம் எடுக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டு முதல் படம் அப்போ தான் பேசும் படம்லாம் வர ஆரம்பிக்குது. அப்போ கல்கட்டாவில் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த ஒரு கதாநாயகனை வச்சு படம் எடுக்கிறாரு. அன்னைக்கு டெக்னாலஜி வந்து பெரிய அட்வான்ஸ் இல்லாதனால லைட்டிங் எல்லாம் அந்த ஆர்டிஸ்ட் மேலே நேராக அடிக்கிற மாதிரி இருந்ததுனால அவருடைய கண்ணெல்லாம் அந்த ஹீரோவோட கண்ணெல்லாம் பல காட்சிகளில் மூடிட்டே இருந்திருக்கு. முழிச்ச மாதிரி இருக்கணும்ல கண்ணு, அந்த லைட் பட்டு கண்ணெல்லாம் அப்படி இப்படி இப்படி பிளிங்க் ஆகிற மாதிரியே இருந்திருக்கு. அதை முழுசாக எடுத்து பார்த்தப்ப தான் அந்த டெக்னிக்கல் ஃபால்ட் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த படத்தினோட பேர் வந்து அல்லி அர்ஜுனா. அந்த படம் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் வந்து பயங்கரமான சூப்பர் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஆனாலும் வந்து நம்பிக்கை விடலை. ஏவிஎம் செட்டியார் அவர்கள் வந்து நம்பிக்கை விடலை. இங்கே வந்து தேவகோட்டை ரஸ்தான் இருக்குது காரைக்குடி பக்கத்தில். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டுடியோ மாதிரி செட்டப்லாம் பண்ணி அங்கே வந்து பல படங்கள் அவங்க தயாரிச்சிருக்கிறாங்க. அந்த வரிசையில் அவங்க எடுத்த படம் வந்து ஸ்ரீலீலா அப்படின்னு ஒரு படம். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். அதுக்கப்புறம் நாம் இருவர்னு ஒரு படம் எடுக்கிறாங்க, அதுவும் வெற்றி படம். தொடர்ந்து பல படங்கள் எடுக்கிறாங்க. அதாவது ராமராஜ்யம் அப்படின்னு ஒரு படம். அந்த படம் தான் வந்து நம்ம காந்தி வந்து பார்த்த ஒரே தமிழ் படம். அந்த படத்தை தயாரித்ததும் ஏவிஎம். காந்தி பார்த்த ஒரே தமிழ் படம் தான். அந்த படத்தை தயாரித்ததும் ஏவிஎம் தான். ஸோ தொடர்ந்து படங்கள் எடுக்கிறதுல அவங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதுனால அப்புறம் சென்னையில் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோ அப்படின்னு வந்து ஒரு பெரிய ஸ்டுடியோவை நிறுவுறாங்க.
எனக்கு தெரிஞ்சு அதாவது வந்து எத்தனை ஏக்கர்னு தெரியல, பெரிய ஒரு இடம் ஏவிஎம் ஸ்டுடியோங்கிறது. முழுசா ஒன்றா இருந்த ஒரு காலகட்டத்தில் நான் வந்து நிறைய படப்பிடிப்புக்கு அங்கே போயிருக்கேன். எங்கள் அப்பா பல ஷூட்டிங் அங்கே நடத்தியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 ஃப்ளோர் இருக்கும். அந்த 7-8 ஃப்ளோருக்கும் வந்து டெலிஃபோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். 7-8 ஃப்ளோர்லேயும் நடிகைகள் மேக்கப் போட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காண்டி ஏசி அறைகள் இருக்கும். ஒரு பக்கம் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ இருக்கும், ஒரு பக்கம் ரீரிகார்டிங் போயிட்டுருக்கும், ஒரு பக்கம் சின்ன ஒரு கோயில் இருக்கும், பிள்ளையார் கோயில். பல படங்களில் நம்ம பார்த்துருப்போம். அந்த பிள்ளையார் கோயிலில் தேங்காய் உடைச்சி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பல காட்சிகள் அமைச்சிருப்பாங்க. ஸோ ஒரு எல்லாமே டப்பிங் இருக்கும். மொத்தமாக ஒரு ஒரு படம்னாலே அந்த ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வந்துடலாங்கிற அளவுக்கு அத்தனை விஷயங்கள் அந்த ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே இருக்கும். அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கும் சரி, தமிழ் சினிமாவில் ஒரு பிரபலமாக இருக்கிற நடிகைகளோ, இயக்குனர்களோ, தயாரிப்பாளர்களோ, மியூசிக் டைரக்டர்ஸோ இல்லை யாராகட்டும் ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே கால் வைக்காதவங்க ஒருத்தர் இருக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு காரணத்துக்காண்டி என்னமாவது ஒரு ஒர்க்குக்காண்டி ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே போயிருப்பாங்க. அப்படி ஒரு பாரம்பரியமான ஒரு இடம் தான் ஏவிஎம் நிறுவனம். ஸோ அந்த இந்த இந்த கலை ஆர்வத்தில் தான் தொடங்கப்பட்டது. இந்த நிறுவனமே வந்து பார்த்திங்கன்னா மெய்யப்ப செட்டியாரோடைய கலை ஆர்வத்தில் தான் தொடங்கப்பட்டது. அதில் வந்து எப்படின்னா ரொம்ப டிசிப்ளினாக பண்ணியிருக்காரு. மெய்யப்ப செட்டியார் வந்து இந்த சினிமாவை வந்து ரொம்ப டிசிப்ளினாக பண்ணியிருக்காரு. தொழிலை வந்து ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காரு. ஒழுக்கமாக தொழில் பண்ணியிருக்காரு. சினிமாவை சினிமாவாக பண்ணியிருக்காரு. தொழிலை தொழிலாக பண்ணியிருக்காரு. தொழிலை தெய்வமாக நேசிச்சிருக்காரு. இது அந்த கூட இருந்த சரவணன் சார் அவருடைய மகனுக்கு அப்பாவை பார்த்து வளர்றதுன்னு இருக்குல்ல, ஒரு அப்பாவை பார்த்து தான் எல்லா பையங்களும் வளருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு பசங்களுக்கும் அப்பா தான் ஹீரோ. அப்படி வந்து சரவணன் சாரோடைய ஹீரோ யார் அப்படின்னா மெய்யப்பன் செட்டியார் தான். எத்தனையோ ஹீரோஸ் அந்த பேனர்லேருந்து வந்திருக்காங்க. சிவாஜி சார் வந்திருக்காரு, கமலஹாசன் அங்கேருந்து தான் வந்திருக்காரு, சிவகுமார் அங்கேருந்து தான் வந்திருக்காரு. பல பேர் வந்திருந்தா கூட அங்கே வந்து சரவணன் சாரோட ஹீரோனா மெய்யப்பன் செட்டியார் சார். அப்படி தான் உருவான ஒரு ஸ்தாபனம். 178 படங்கள் கிட்ட எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிவி சீரியல்லாம் வந்தப்போ டிவி சீரியலும் தொடர்ந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட டிவி சீரியல் தயாரிச்சிருக்கிறாங்க. அந்த பாரம்பரியம், அது மிகப்பெரிய பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்துக்கான மரியாதை இப்போவும் இருக்குது. அப்படித்தான் அவங்க சினிமாக்குள்ளே வந்தாங்க. கண்டிப்பாக சார். ஆனால் அதே நேரத்தில் வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகர்களை உருவாக்குறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பங்கு வந்து ஏவிஎம் ஸ்டுடியோஸ்க்கு வந்து இருக்குது. அப்படி தான் ரஜினி ஆகட்டும், கமல் சார் ஆகட்டும், அதுக்கப்புறம் முன்னாடி இருந்த எம்ஜிஆர் சார் ஆகட்டும், எல்லாருமே அதை பண்ணியிருக்காங்க. எப்படி அந்த ஐக்கானை அவங்க செட் பண்ணுறாங்க? அதுக்கு என்ன காரணம்? அது வெற்றி படங்களை கொடுத்ததுக்கும் என்ன காரணம்? இல்லை, ஐகான் அப்படிங்கிறது வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படின்னும் போது அந்த பிஸ்னஸில் வந்து கால்குலேஷன் ரொம்ப முக்கியம். அந்த கால்குலேஷன் கரெக்டாக இருந்தால் எப்போவுமே வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். அப்படி தான் வந்து மெய்யப்பன் செட்டியார் அவர்கள் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் வந்து பராசக்தி படத்தில் தான் வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த படம் தான் மிகப்பெரிய பிரேக் த்ரூ. சிவாஜி கணேசன் சார் இன்றைக்கி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி கிடைச்சதே வந்து ஏவிஎம் நிறுவனத்தின் மூலமாக தான். அதுக்கப்புறம் எம்ஜிஆரை வச்சும் படங்கள் எடுத்திருக்கிறாங்க. அன்பேவா படம் எடுத்திருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு படம் தான் எம்ஜிஆர் வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அறிமுகப்படுத்தினது பார்த்தீங்கன்னா கமலஹாசன் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக தான் வந்து அறிமுகப்படுத்தினாங்க களத்தூர் கண்ணம்மாவில். ஆனால் கமலஹாசன் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆலமரமாக வளர்ந்து நிற்கிறாரு. ஏவிஎம்ல போட்ட விதை தான் இன்னைக்கு கமலஹாசங்கிற ஒரு ஆலமரமாக இன்னைக்கு வளர்ந்து நிற்கிறாரு. அப்படி வந்து பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாருமே விருப்பப்பட்டு நடித்தாங்க. அன்றைக்கி வந்து ஜெமினி கணேசன்லேருந்து சிவகுமார்லேருந்து முத்துராமன்லேருந்து ஜெய்சங்கர்லேருந்து இன்னும் பலர் வந்து ஏவிஎம் நிறுவனத்தை வந்து விருப்பப்பட்டு போய் தேடி கால் ஷீட் கொடுத்து நடித்தாங்க. காரணம் என்னென்னா சொன்னபடி சம்பளம் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா என்ன ஸ்பெசிலிட்டி பண்ணி கொடுக்கணுமோ, என்னென்ன வசதிகள் பண்ணி கொடுக்குமோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் வந்து உங்களுக்கு வந்து பக்காவாக பிளான்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து அன்றைக்கி இருந்த நடிகர்கள் ரசித்தாங்க. அன்னைக்கு இருந்த நடிகர்கள் வந்து இந்த மாதிரி பெரிய பேனரில் நடிக்கணும், அப்போ தான் நமக்கு அடுத்த படங்கள் கிடைக்கும், அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்தை தேடி போய் எல்லாருமே நடித்தாங்க. சிவகுமார் சாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தி இன்றைக்கி அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டாக இருக்கார். அந்த மாதிரி அவருடைய வாரிசு சூர்யா, அவரை வச்சும் பார்த்தீங்கன்னா அயன் படம் எடுத்திருக்காங்க, பேரழகன் படம் எடுத்திருக்காங்க, விஜய் வச்சு எடுத்திருக்காங்க, அஜித்தை வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு எப்படி சொல்கிறது, எம்ஜிஆர், சிவாஜி, எஸ்எஸ்ஆர், ஜெமினி கணேசன் அது ஒரு காலகட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரஜினி, கமல், கார்த்திக், பிரபு இதெல்லாம் ஒரு காலகட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் விஜய், அஜித்தெல்லாம் வந்ததுக்கப்புறமா அடுத்த காலகட்டத்திலையும் படங்கள் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அது அந்த நிறுவனத்தினுடைய பாரம்பரியம், அந்த நிறுவனத்துடைய ஒழுக்கம் தான் அந்த நிறுவனத்தில் இத்தனை நடிகர்கள் உருவானது. எல்லாரையுமே அணைச்சிக்கிட்டாங்க. நீங்கள் 79 வந்து மெய்யப்பன் செட்டியார் அவர்கள் காலமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பீரியடில் தான் ரஜினி, கமல் 2 பேருமே ஸ்டாராக உருவாகுறாங்க.
ஒரு அப்கமிங் ஸ்டாராக உருவாகிறாங்க. 78 80களில் தான் ரஜினி வந்து தலை தூக்குறாரு, 80களில் தான் கமலும் தலை தூக்குறாரு. ஸோ கமல் ஆல்ரெடி வந்து இவங்க அறிமுகப்படுத்தினவங்க தான். ரஜினியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கெல்லாம் ஏவிஎம் நிறுவனத்தில் நடிக்கணும்னா கியூவில் நின்று தவம் கிடப்பாங்க. அதாவது அந்த ஸ்டுடியோக்குள்ளே போயிட மாட்டாங்களா, போயிட முடியாதா அப்படின்றது வந்து எல்லாருமே அந்த அந்த ஸ்டுடியோவில் ஒரு வாட்ச்மேன் இருப்பார். அந்த வாட்ச்மேனை எப்படியாவது நைஸ் பண்ணி ஏதாவது காசு கீசு கொடுத்தோ இல்லை டீ பண்ணி ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்தோ அந்த எப்படியாவது ஸ்டுடியோக்குள்ளே போயிட மாட்டோமா அப்படின்னு இந்த சினிமா வாய்ப்பு தேடி வருவாங்கள்ல, நடிக்கிறதுக்கு உதவி இயக்குனர் ஆகிறதுக்கு, இந்த மாதிரி வாய்ப்பு தேடி வரவங்க எல்லாருமே அன்னைக்கு ஏவிஎம் வாட்ச்மேனை வந்து தாஜா பிடிப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு நிறுவனத்தினுடைய வாட்ச்மேனுக்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்கும். அந்த ஒரு ஒரு தொப்பி போட்டு ஒரு குச்சி ஒன்று வச்சிருப்பாரு, அதை வச்சு நிற்பாரு. ஒருத்த கூட அந்த கேட்டு திறந்தே தான் இருக்கும். அது பெரிய கேட்டு, ஸ்டுடியோ கேட்டை மூட முடியுமா, திறந்தே தான் இருக்கும். ஆனால் ஒரு வாட்ச்மேன் நிற்பான், அவன் நீங்கள் தாண்டி உள்ளே நுழைய முடியாதுங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பக்கா செக்யூரிட்டி போட்டு வச்சிருப்பான். ஸோ ஒரு வாட்ச்மேனுக்கு மரியாதை இருந்துச்சு. சார் எப்படியாவது உள்ளே போயிடணும் சார், கொஞ்சம் பார்த்து சார் ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி அவனை தாஜா பண்ணி உள்ளே போன எத்தனையோ பேர், அப்படி தாஜா பண்ணி உள்ளே வந்தவங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு வந்து சினிமா துறையில் வந்து பெரிய ஸ்டாராக இயக்குனராக இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்தாபனங்க, ஒரு பெரிய நிறுவனம். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வந்து ஏவிஎம்மை தவிர்த்துட்டு நம்ம பேசவே முடியாது. அப்படி ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் எடுத்த தரமான படங்கள், அதுக்கு காரணம் வந்து இதுதான். இந்த ரஜினிகாந்த் வந்து ஆரம்பத்தில் வளரும்போது ரஜினி சாரை கூட்டிட்டு ரஜினி சாரை பார்த்து ஒரு எப்படி சொல்றது, நம்ம படத்துல நடிக்க முடியுமான்னு கேட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உதவியாளர் அனுப்புறாரு ஏவிஎம் சரவணன். அவர் ஒரு ஸ்கூட்டர்ல போய் ரஜினி சாரை பார்த்து, சார் இந்த மாதிரி சரவணன் சார் உங்களை கேட்டு சொன்னாரு, ஏவிஎம் பேனர்ல நடிக்கிறீங்களா அப்படின்னு. ரஜினி சார் என்ன தெரியுமா பண்ணாரு, நீங்க என்னங்க இப்படி கேட்குறீங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காந்துட்டார் ரஜினி சார் ஸ்கூட்டர்ல. நேராக வந்து ஆழ்வார்பேட்டிலேருந்து ஏவிஎம் வரைக்கும் ஸ்கூட்டர்லேயே ரஜினி சார் வந்து அப்பா நடிச்சிட்டாரு, பைரவி நடிச்சிட்டாரு, முள்ளும் மலரும் நடிச்சிட்டாரு, அந்த இது 16 வயதிலே நடிச்சிட்டாரு, பல படங்கள் அப்பயே நடிச்சிட்டாரு, புவனா ஒரு கேள்விக்குட்டி நடிச்சிட்டாரு. அப்போ ரஜினி சார் எல்லாருக்கும் தெரிஞ்ச நடிகர் தான். அப்போவே ஸ்கூட்டரில் ஏறிட்டு நேராக வந்திருக்காரு. வந்து இறங்கினோன்னே சரவணன் சார் பார்த்துருக்காரு. என்ன சார் நீங்கள் ஸ்கூட்டரில் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. சொல்லி இந்த காரை அனுப்பிச்சிருங்க சார், ஸ்கூட்டர்லாம் எனக்கு புதுசே கிடையாது சார், உங்களை பார்க்குறது தான் சார் எனக்கு சந்தோஷம், உங்களுடைய இப்போ கம்பெனியில் வாய்ப்பு கொடுக்குறதா வந்து நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கு மேலே எனக்கு என்ன சார் பெரிய விஷயம், அதோட பாக்கியம் என்ன சார் இருக்குது அப்படின்னு சொல்லி போய் ரஜினி சார் வந்து விருப்பப்பட்டு நடித்தாங்க. எல்லாருமே வந்து அந்த படத்தில் விருப்பப்பட்டு போய் நடித்தாங்க, விரும்பி போய் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கு காரணம் அவங்க வந்து அந்த சினிமாவை அப்படி ஒழுக்கமாக வச்சுருந்தாங்க, அப்படி கண்ணியமாக இருந்தாங்க, அப்படி வந்து நேர்மையாக நடத்தினாங்க. கண்டிப்பாக சார். அதே நேரத்தில் நேத்தி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது. அப்போ வந்து ஒருத்தர் குறிப்பிட்டு சொன்னது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு. என்னன்னா, நான் வந்து சரவணன் சார் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி சிவகுமார் சார் வந்து சொல்லிட்டு, அவரோட ஞாபகமாக தான் என்னோட ஃபர்ஸ்ட் பையன் சூர்யாவுக்கு சரவணன் பேர் வச்சிருந்தேன் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சில சங்கர் சார் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார், சிவாஜி படம் பார்த்தப்போ எனக்கு பார்த்துட்டு இது நல்லா இருக்குது, இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு சொன்னதாகட்டும், அப்கமிங்கில் ஒரு புது டேரக்டருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறதாகட்டும், அண்ட் உதயகுமார் சார் இந்த மாதிரி பேர் சார் நிறைய பேர் வந்து பேசுனாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த பர்டிகுலராக அந்த பேருவே மிகப்பெரிய சென்டிமெண்ட்ல சார். தான் சொல்கிறேன், இந்த காக்கும் கரங்கள் படத்தில் வந்து சிவகுமார் சாரை அறிமுகப்படுத்துகிறாங்க 1965. சிவகுமார் சார் படம் ஃபுல்லாக நடிச்சிடறாரு. நடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சரவணன் சாரும் அவங்க அப்பா மேப்பன் செட்டியார் சார் 2 பேரும் கூப்பிட்டு சிவகுமார் சார்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் பேரை மாற்றலாமா, பழனிசாமின்னு அவருடைய ஒரிஜினல் பேர், அதை மாற்றி வந்து சிவகுமார்னு வைக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது, நீங்கள் என்ன வச்சாலும் சரி அதான் இனிமேல் என்னோட பேருன்னு சொல்லி அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டார் சிவகுமார் சார். அந்த பேர் தான் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட பாருங்களேன், அவர் 1965 வந்து இன்னைக்கு 2025 60 வருஷம் ஆச்சு சினிமாவுக்கு வந்து. 60 வருஷமாக சிவகுமார் அப்படின்னா அது அறியாத மனிதர்களே கிடையாது, தெரியாத ஆட்களே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அசைக்க முடியாத சக்தியாக பெரிய நடிகராக சிவகுமார் சார் இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய வாரிசுகள் இங்கே ரொம்ப முக்கியம். சிவகுமார் சார் வந்தது மட்டும் இல்லை, இன்னைக்கு சூர்யாவும் பெரிய ஆழமானமாக இருக்காரு, கார்த்தியும் பெரிய ஆழமானமாக இருக்காரு. இப்படி இருக்கும்போது சிவகுமார் சாருடைய மூத்த பையன் சூர்யா இருக்கார் இல்லையா, அவருக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு வந்து சூர்யாங்கிற நடிகர் தான் தெரியும். அவருடைய உண்மையான பேர் வந்து சரவணன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த சரவணங்கிற பேரை வந்து சிவகுமார் சார் மூத்த பையனுக்கு எதுக்கு வச்சாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரவணன் சார் மேலே இருக்கிற அபிப்பிராயம், ஏவிஎன் சரவணன் சார் மேலே இருக்கிற அபிப்பிராயம், ஏவிஎன் சரவணன் சாரோட இருக்கிற அந்த நட்பு, அந்த அழுத்தம், அந்த ஒரு இறுக்கம் தான் வந்து அவர் ஞாபகார்த்தமாக நம்மளுடைய பையனுக்கு நம்ம அந்த பேரை வைப்போம், சரவணன் சார்னு வைப்போம். நமக்கு வாய்ப்பு கொடுத்து நமக்கு இந்த திரை உலகத்தில் வந்து ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்து ஒரு பெரிய கதவை திறந்து விட்டது யார் அப்படின்னா ஏவிஎம் நிறுவனம் தான். அந்த நிறுவனத்தினுடைய வாரிசு சரவணனுடைய பேரை நம்ம பையனுக்கு வைப்போன்னு சரவணன் அப்படின்ற பேரை வந்து அவர் சூர்யாவுக்கு வச்சார். அதுதான் அந்த கதை. இது எனக்கு முன்னாடியே தெரியும். நேத்திக்கு சிவகுமார் வந்து அந்த இரங்கலுக்கு போயிட்டு அவரே பேசியிருக்காரு.
ஸோ நீங்கள் கேட்டீங்க ஆரி உதயகுமார் மாதிரி புது புது இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களா அப்படின்னா, ஆரி உதயகுமார் அன்னைக்கு வந்து நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துருந்தாரு. ஆனாலும் எஜமான் பண்ணும்போது ரஜினியோட காம்பினேஷன் போது அந்த படம் ஒரு வித்தியாசமான படமாக பண்ணணும்னு எப்போவுமே பிளான் பண்ணுவாங்க. அவங்க எப்படின்னா ஒரு படம் பண்ணோம், ஏதோ ஒரு கதை சொன்னாங்க, அதை எடுத்தும் போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த படத்தை நேர்த்தியாக எடுக்கணும், அந்த படத்தை வந்து ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும், அதில் என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி தான் வந்து எஜமான்லாம் படம் பண்ணும்போது ஆரி உதயகுமார் வந்து இந்த பேட்டர்ன் படம் ஆல்ரெடி பண்ணியிருந்தார், சின்ன கவுண்டர்லாம் பண்ணியிருந்தார். ஸோ அந்த பேட்டர்னில் வந்து நிச்சயமாக வந்து இது நல்ல படமாக பண்ணுவார், நேர்த்தியாக பண்ணுவார், ரஜினிக்கு இது ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த படத்தை வந்து அவங்க தயாரித்தாங்க. அந்த வாய்ப்பு வந்து ஆரி உதயகுமார் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் முரட்டுக்காலைன்னு ஒரு படம் வந்துச்சு, அது ரஜினியோடைய கேரியர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பெஞ்ச் மார்க் படம். நீங்கள் முரட்டுக்காலை நீங்களாம் சின்ன பசங்களாக இருக்கீங்க, போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. என்ன அதுக்குள்ள மசாலா இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும், அடிதடி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு அதாவது வில்லனா நடிச்சுக்கிட்டு இருந்த ரஜினி ஹீரோவா நடிக்கிறாரு. ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருந்த ஜெய்சங்கர் வந்து ஏவிஎம் நிறுவனம் கேட்டுக்கிட்டதுக்காண்டி அந்த படத்துல வில்லனா நடிச்சாரு. அந்த மாதிரி அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா மாஸா இருக்கும். அது ஒரு என்டர்டைன்மெண்ட்னு கடந்து போயிட முடியாது. எனக்கு தெரிஞ்சு 80களின் தொடக்கத்தில் வந்துச்சு. அப்போவே அவ்வளோ கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் அந்த படத்துக்குள்ள வச்சிருப்பாங்க. ரஜினியோட கெட்டப்பே வேற மாதிரி இருக்கும். ஒரு ட்ரெயின் ஃபைட் இருக்கும் கிளைமேக்ஸில். அந்த ட்ரெயின் ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா அசத்தி விட்டுருப்பாங்க. இப்போல்லாம் நிறைய கிராஃபிக்ஸ், நிறைய தொழில்நுட்பம்லாம் வந்துருச்சு. அன்னைக்கெல்லாம் எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் ஓடுற ட்ரெயினில் ரஜினியும் ஜெய்சங்கரும் சண்டை போடுறமான காட்சி எடுத்திருப்பாங்க. எப்படி எடுத்தாங்க, எப்படி ரிஸ்க் எடுத்தாங்க, எப்படி இவங்க ரிஸ்க் எடுத்து நடித்தாங்க. ஆனால் நடித்தாங்க கலைஞர்கள் அன்னைக்கு வந்து அப்படி இருந்தாங்க. இதே மாதிரி அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சகலகலா வல்லவன் ஒரு படம் எடுக்கிறாங்க கமலஹாசனுக்கு. அது பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட். அதாவது அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கட்டவண்டி அப்படின்னு பாட்டெல்லாம் இருக்கும். அது ஒரு வேற மாதிரியான என்டர்டெயின்மெண்ட் படமாக இருக்கும். ஸோ பலவிதமான மாஸான என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற ஒரு படங்கள் ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரியா, ரசிகர்கள் நேசிக்கிற மாதிரியான ஒரு படங்களை எடுத்தாங்க ஏவிஎம். ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா, ஏவிஎம் எடுத்தால் தரமாக இருக்கும். ஏவிஎம் எடுத்தால் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கொச்சையான வசனம் இருக்காது, ஒரு தவறான ஒரு காட்சி இருக்காது. குடும்பத்தோட நம்பி போகலாம். ஏவிஎம் படமா குடும்பத்தோட போகலாம்ப்பா அப்படின்னு போனாங்க. அன்னைக்கு முரட்டுக்காலைக்கெல்லாம் வண்டி கட்டி போனாங்க. அன்னைக்கு சகலகலா வல்லவனுக்கு கிராமங்களில் வண்டி கட்டி போனாங்க. அதே நிறுவனம் தான் வந்து அடையாளம் படுத்துவாங்க. எப்போவுமே நல்ல கலைஞர்களை அடையாளப்படுத்துவாங்க. பாக்யராஜ் வளர்ந்து வரும்போது பாக்யராஜை கூப்பிட்டு முந்தானை முடிச்சு படம் பண்ணாங்க. முந்தானை முடிச்சு படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏவிஎம் உடைய கேரியர்லேயே பெஸ்ட் படம். ஏவிஎம்மோட கேரியர்லேயே பயங்கரமாக கலெக்ட் பண்ண படம். ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒரு பேரை வந்து இப்போ ஏவிஎம் கொடுத்துச்சு. பாக்யராஜ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னைக்கும் எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்காரு. புதிய வார்ப்புகள், அந்த 7 நாட்கள், அது இதுன்னு பண்ணியிருந்தாலும் முந்தானை முடிச்சு அப்படின்னா அது அவருக்கு ஒரு பெரிய ட்ரேட்மார்க், பெஞ்ச் மார்க் மாதிரி ஒரு அழுத்தமாக போய் நிற்கிது பார்த்தீங்களா. அந்த மாதிரி படம் பண்ணாங்க. விசு எடுத்துங்க, சம்சாரம் அது மின்சாரம். அந்த படம் எப்படி ஒரு சின்ன பட்ஜெட் படம், ஒரு குறுகிய கால தயாரிப்பு எடுத்தாங்க. நீங்கள் விசுவே எடுத்துங்களேன். விசு வந்து ஒரு 25-30 படம் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலே கூட இயக்கியிருப்பார். எத்தனையோ விதமான படங்களை வந்து பண்ணியிருக்கிறாரு. எல்லா படங்களையும் மீறி விசுவோட பெஸ்ட் படம் எப்படின்னா சம்சாரம் அது மின்சாரம். அதை தயாரித்தது யார் அப்படின்னா ஏவிஎம் தான். ஏவிஎம் பாரதி ராஜாவுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்தாங்க. ஏவிஎம் வந்து யார் நல்லா கலைஞர்கள் வராங்களோ அவங்கள வந்து கூப்பிட்டு ஊக்குவிச்சு வாய்ப்பு கொடுப்பாங்க. நல்ல பணம் கொடுப்பாங்க ஏவிஎம்ல. அதாவது ஒரு கலைஞரை கூப்பிட்டு நீங்கள் எவ்வளோங்க வாங்குறீங்க, 1 லட்சம் வாங்குறீங்களா, நாங்கள் ஒரு 50,000 கொடுக்குறோம், எங்கள் படத்தில் நடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து தேவைகளை கொடுப்பாங்க. இது எப்படி எனக்கு தெரியும்னா, எங்கள் அப்பா வந்து 3 படம் வெற்றி படம் கொடுத்தாரு. தீர்ப்புகள் திருத்தப்படலாம், தண்டிக்கப்பட்ட நியாயங்கள், பௌர்ணமி அலைகள்னு. உடனே ஏவிஎம்லேருந்து ஒரு அழைப்பு வந்துச்சு. நானும் அப்பாவும் போய் நேராக பார்த்தோம். அந்த நேரத்தில் அவங்க ஒரு ஆஃபர் பண்ணாங்க. என்ன ஆஃபர் தெரியுமா, நீங்கள் சென்னை சிட்டியில் நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் 2 கிரவுண்டில் வீடோட இடம் காட்டுங்க, நாங்கள் வாங்கி தரோம், இந்த படத்துக்கு அது சம்பளம் அப்படின்னா. அந்த படம் நடக்கலை, சம்பளம் அப்படின்னாங்க. எதுக்குன்னா அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சென்னை சிட்டியில் நான் சொல்கிறது 86-87 காலகட்டங்களில் அப்போவே வந்து ஒரு 10-20 லட்சம் குறைஞ்சது இருக்கும். ஒரு 2 கிரவுண்ட் வீடு பங்களாவோட வாங்கினோன்னா. வாங்கி கொடுக்குறோம் உங்களுக்கு சம்பளமாக, நீங்கள் இது வரைக்கும் வீடு வாங்கலேன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம், வாங்கிக்கோங்க நாங்கள் தரோம் அப்படின்னாங்க. எதுக்குன்னா ஒரு அட்ராக்டிவான ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ஒருத்தவங்க வந்து நம்ம படத்தில் பண்ணுறாங்க அப்படின்னா சந்தோஷமாக பண்ணணும். ஒரு இயக்குனருக்கு அந்த மாதிரி ஒரு வீடை கொடுத்தீங்கன்னா என்ன நினைப்பாரு, காலத்துக்கு அந்த வீட்டில் இருந்து ஏவிஎம் சரவணன் சார் வாங்கி கொடுத்த வீடுன்னு சொல்லிட்டு வாழ்வார்ல. அந்த மாதிரி வந்து காலத்துக்கும் அழியாத பல விஷயங்களை வந்து ஏவிஎம் சரவணன் சார் வந்து எல்லாருக்குமே செஞ்சுருக்காரு. அந்த நிறுவனம் அதுதான். நீங்கள் புதுமுகத்துக்கு வாய்ப்பு கொடுக்கறது மட்டும் இல்லை, பல நேரங்களில் பல கலைஞர்கள் அங்கேருந்து வந்தவங்க தான். கண்டிப்பாக சார். அண்ட் அதே நேரத்தில் லாஸ்ட்டு ஒரு 2 கேள்வி இருக்குது சார். ஒன்று வந்து இவங்க எப்படி
எல்லாருக்குமே ஒரு சில டவுன்ஃபால்ஸ் இருக்கும், ஒரு சில தோல்விகள் இருக்கும். ஸோ ஏவிஎம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோன்னா தெரியப்படாத ஒரு சில டவுன்ஃபால்ஸ் இருக்கும். அப்படி ஏதாவது ஒன்று இருக்கா சார்? ஏன்னா நிறைய படங்கள் தோல்வி படங்களும் இருந்திருக்கும், அதுலேருந்து மீண்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆமாம், 178 படத்தில் தோல்வி படங்களே இல்லாம இருந்திருக்குமா அப்படின்னா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் என்னதான் புத்திசாலியாக கால்குலேட் பண்ணாலும் உங்களோட கணக்கு தப்பும். அதுதான் சினிமா. இதை ஏவிஎம் எடுத்த ஒரு கடைசி படம் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடம்னு ஒரு படம், அந்த மைனான்னு ஒரு படம் அப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படத்தில் வந்து விதார்த்தும் வந்து அமலா பாலும் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு, பட்டி தொட்டியெல்லாம் ஓடிச்சு. அந்த படம் அந்த கதைக்காண்டி தான் ஓடிச்சு. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த கதையே வித்தியாசமாக இருக்கும், அந்த கதைக்காண்டி தான் அந்த படம் ஓடிச்சு. ஆனால் ஏவிஎம் சரவணன் சார் எவ்வளோ பெரிய ஆளுமை, அவரே ஒரு ராங் கால்குலேஷன் பண்ணுறார். என்னென்னா இந்த விதார்த் வந்து தமிழ் சினிமாவில் அடுத்த ஒரு உயரத்துக்கு வருவார், அடுத்து ஒரு பெரிய ஹீரோ வருவார் அப்படின்னு ஒரு கால்குலேட் பண்ணுறார். விதார்த் நல்ல நடிகர் தான், நம்ம இல்லைன்னு சொல்லலை. மார்க்கெட்டில் வருவார், பெரிய ஒரு வியாபாரம் நடக்கும் விதார்த்துக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து விதார்த்தை உடனே கமிட் பண்ணி அவசர அடியில் கமிட் பண்ணி ஒரு படத்தை எடுக்கிறாங்க. அவர் ஹீரோவை போட்டு முதலிடம்னு ₹1, அதாவது வந்து அன்னைக்கே வந்து ₹4 ₹5 4 கோடி 5 கோடி போட்டு எடுத்தாங்க. அதில் ₹1 கூட திரும்பி வரல. இந்த மாதிரியான சோதனை காலங்களையும் ஏவிஎம் வந்து கடந்திருக்கிறாங்க. நீங்கள் வந்து அதாவது வந்து கேட்டீங்க ஏன் வந்து படங்கள் எடுக்கும்போது கஷ்டங்கள் இருந்திருக்காதா அப்படின்னா, சிவாஜி படம் அது எல்லாருக்குமே தெரியும். ரஜினிகாந்த் போய் ஏவிஎம் சரவணன் சட்ட கேட்குறாரு, சார் நம்ம வந்து ஒரு பெரிய படம் பண்ணணும் அப்படின்னோடனே ரஜினிகாண்டி எடுத்த படம் தான் அந்த சிவாஜி படம். அந்த நேரத்திலேயே ஏவிஎம் வந்து சினிமா விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிட்டாங்க. ரஜினி கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ரஜினி சார் இப்போ இந்த படம் பண்ணணுமா அப்படின்னா, பண்ணுங்க சார், இது ஒரு பெரிய படம் பண்ணணும் சார் நம்ம பேனரில் அப்படின்னு சொன்னோன்னே ரஜினி ஆசைப்பட்டு கேட்குறாரு. ஓகே சார், உங்களுக்காண்டி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரை கமிட் பண்ணுறாங்க, அந்த படத்தை பண்ணுறாங்க. சங்கரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவர் ஒரு பிரம்மாண்ட இயக்குனர், அவரை நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவர் எடுத்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு விதமான படங்கள் எடுத்திருப்பார், நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துருக்கிறாரு. அவருடைய படமே வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். அவருடைய படம்னா பட்ஜெட் என்னன்னே தெரியாது, எந்த பட்ஜெட்டில் முடிப்பார்னு தெரியாது, ஸ்கிரிப்ட் என்ன மாதிரி வேணாலும் ட்ராவல் பண்ணும், அதுக்கு காசு போட்டு தான் அவருடைய தயாரிப்பாளர்லாம் எடுத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து சிவாஜி படம் எடுக்கும்போது அவர் ஒரு பட்ஜெட் ஒன்று சொல்லியிருக்காரு ஏவிஎம்கிட்ட, இதுக்குள்ளே முடிப்பேன். அதாவது அவர் எதுக்குள்ளே முடிப்பார்னு அவருக்கு தெரியாது, ஆனால் இதுக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஒன்று கொடுத்துருக்காரு. ஆனால் அதை தாண்டி பல மடங்கு வந்து போயிருக்கு. பிளானிங் இல்லாமல் நினச்சதை எடுக்கிறது, நினச்ச மாதிரி எடுக்கிறது, அது எடுக்கிறத வந்து வேணான்னு யூஸ் பண்ணாமல் தூக்கி போடுறது, நிறைய நாள் எடுக்கிறது, நிறைய ஃபிலிம் ஷூட் பண்ணுறது, அது இதுன்னு சொல்லிட்டு அந்த சிவாஜி படம் எடுத்தாங்க இல்லையா, அதில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் மனசில் கொஞ்சம் வருத்தம். அதாவது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் சம்சாரம் அது மின்சாரம், முந்தானை முடிச்சு, முரட்டுக்காலை, அதே மாதிரி வந்து சகலகலா வல்லவன், இப்படி வந்து பிளானிங்கில் படம் எடுத்தவங்க, ஒரு காலத்தில் பராசக்தி எடுத்தவங்க, அன்பேவான்னு எம்ஜிஆரை வச்சு எடுத்தவங்க. ஸோ பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாருமே கையாண்டுருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் 5 ஹீரோஸ் அவங்களுடைய பேனரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ணா ஒர்க் பண்ணியிருக்காரு, கலைஞர் ஒர்க் பண்ணியிருக்காரு, எம்ஜிஆர் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஜெயலலிதா அம்மையார் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நம்ம என்டி ராமாராவ் ஒர்க் பண்ணியிருக்காரு, மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அந்த மாதிரியெல்லாம் ஒரு சாதனை பண்ணவங்க. அவங்க வந்து ஒரு பிளானிங்கில் பண்ணுவாங்க. அவங்களுடைய சிஸ்டம் என்னென்னா எல்லாமே புக்கில் இருக்கும், பேப்பரில் இருக்கும், இதன்படி எடுங்க அப்படின்வாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஏவிஎம் அப்படின்னா, ஏவிஎம் ஒரு படம் அன்னைக்கு பூஜை போடுற அன்னைக்கு பப்ளிசிட்டி ஒன்று வரும், தினத்தந்தியில் தான் அன்னைக்கு பெரிய பப்ளிசிட்டி வரும். ஃபுல் பேஜ் பப்ளிசிட்டியில் என்ன தெரியுமா, ரிலீஸ் தேதியும் போட்டுருவாங்க. இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு பொங்கல் அன்னைக்கு ஜனவரி 14 ஒரு படம் பூஜை போடுறாங்கன்னா, ஏப்ரல் 14 புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ரிலீஸ்னு தேதியே போட்டுருவாங்க. அந்த 3 மாதத்துக்குள்ள படத்தை பக்காவாக பிளான் பண்ணி எடுத்து எல்லா ஒர்க்கும் முடிப்பாங்க. அதாவது ஷூட்டிங்லேருந்து ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், டப்பிங், எடிட்டிங் எல்லாத்தையும் முடிச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி பிளானிங்காக பண்ணிட்டு இருந்த ஏவிஎம் பேனரில் இந்த சிவாஜி படம் பண்ணும்போது அவங்களுடைய பிளானிங் எல்லாமே மிஸ் ஆச்சு. அவங்க நினைக்கிறதை விட பல மடங்கு தப்பாக போச்சு. அதில் அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தது உண்மை. அதனால் வந்து அதுக்கு மேலே வந்து அந்த இடத்துல தான், அந்த பாயிண்ட்ல தான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இனி இந்த சினிமா நம்ம கண்ட்ரோலில் இல்லை, நம்ம கட்டுக்குள்ளே இல்லை, அதனால் நமக்கு இனி சினிமா சரியாக வராது, அதனால் வேண்டாம், இவ்வளோ பெரிய ஆபத்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான முடிவு எடுத்துட்டு ஒதுங்கிட்டாங்க. கண்டிப்பாக சார். ஆனால் லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு கேள்வி மக்கள் சார்பாக வந்து இருந்துச்சு, நானும் பார்த்தேன். அது என்னன்னா, இப்போ ஏவிஎம் பெரிய பேனர், இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சில படங்கள் முன்னாடி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அடுத்து அவங்களோட வாரிசுலேருந்து யாராவது வந்து படம் பண்ணுவாங்களா, இல்லை இதோட சுச்சுவேஷன்ஸ் அடுத்து யாராவது, இப்போ ஏன்னா அந்த பெரிய பிராண்டாக ஒன்று இருக்குது, ஸோ அதை யாரும் கைவிட நினைக்க மாட்டாங்க, அப்படி யாராவது இருக்காங்களா, இதுக்கப்புறம் எடுத்து பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்வி. அதாவது தம்பி, இது வந்து நான் சின்ன உதாரணம் சொல்கிறீங்க. ஒரு வாழை இருக்குது பார்த்தீங்களா, கண்ணு, வாழை கண்ணை போய் ஒரு இடத்துல நட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் வந்து அதை நீங்கள் அழிக்கவே முடியாது.
அது எப்படின்னா ஒரு வாழை மரம் வளரும், காய்க்கும், பூக்கும், காய்க்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மரம் வந்து செத்து போயிடும். ஆனால் பக்கத்துலேருந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு சின்ன கண்டு வரும், இன்னொரு சின்ன கண்டு வரும், அது வளரும், காய்க்கும், பூக்கும், காய்க்கும், அது போயிடும், பூக்கும், காய்க்கும். அப்படியே வந்து ஒரு ஏவிஎம் என்பது பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வாழடியாக வாழணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 பக்கம் வாழையை கட்டுவாங்க. ஏன் கட்டுறாங்க? அதாவது அந்த வாழைங்கிறது வந்து ஒரு இடத்துல வச்சுட்டா வளர்ந்துக்கிட்டே இருக்கும் தம்பி. அதை வந்து நீங்கள் அழிக்கவே முடியும், நீங்கள் நினைச்சா கூட அழிக்க முடியாது. அப்படிதான் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஸ்தாபனம். 80 வருஷமா தமிழ் சினிமாவில் வந்து தொடர்ந்து இருந்திருக்காங்க. அந்த ரத்தம், அந்த ஏவிஎம் ஐயப்ப செட்டியாரோட ரத்தம் அது வந்து சரவணன் சாருக்கு இருந்துச்சு. இன்னும் வாரிசுகள் இருக்காங்க, பாலசுப்ரமணியம், முருகன் அப்படின்லாம் வாரிசுகள் இருக்காங்க, அவங்களோட வாரிசுகள் இருக்காங்க, அவங்களோட வாரிசுகள் இருக்காங்க. ஸோ சினிமா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில். அந்த தொழிலை வந்து அவங்க நேசித்து ஒரு காலத்தில் செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து சினிமா வந்து நம்மளுடைய கட்டுக்குள்ளே இல்லை, நம்ம கண்ட்ரோலுக்கு இல்லை, நம்ம பிளானிங்கில் இல்லை. அப்படிங்கிறதுனால சினிமா விட்டு அவங்க ஒதுங்கி இருக்காங்க தற்சமயமாக. நாளைக்கு நல்ல சந்தர்ப்பம் வந்தால் ஏவிஎம் சரவணன் சாரே சொல்லியிருக்காரு என்னன்னா, அதாவது சினிமா லாபம் தரக்கூடிய தொழிலாக மீண்டும் வந்தால் மீண்டும் நாங்கள் படம் எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. அதனால் அந்த குடும்பத்து வாரிசு எங்கேயாவது இருந்து நான் சொன்ன மாதிரி வாழை மாதிரி முளைச்சி வந்து மறுபடியும் இந்த ஏவிஎம் நிறுவனத்தை அதே மாதிரி தூக்கி பிடிப்பாங்க. இப்பயும் ஒன்றும் குறைஞ்சி போயிடல. இப்பயும் ஏவிஎம்கான மரியாதை அது அப்படியே தான் இருக்குது. அப்படிதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வாழ்ந்தவங்க, அந்த மரியாதை அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அந்த தமிழ் சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏவிஎம்ஐ கடந்து நம்ம தமிழ் சினிமாவே வந்து சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த அந்த ஜென்ரேஷன்லேருந்து யாராவது வரலாம், வருவாங்க, வரணும். கண்டிப்பாக சார். அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த தகவல்களை எங்களுக்காக வந்து கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி சார். நன்றி.